அதை நான் முதல்ல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது நீட்டு வந்து ஒரு அவசியம் தாங்க. அப்புறம் இந்த போராட்டம் என்னன்னு எனக்கு புரியல. யார் வாய் திறக்கலைங்க? வணக்கம். என்னுடைய பயணத்தின் காரணம் வந்து என்னுடைய அன்பு சகோதரர்கள், என்னை வளர்த்த என் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ரசிக பெருமக்கள், சரத் பேரவை, அகில இந்திய சரத்குமார் ரசிகர் நட்பு மன்றம் எல்லாம் 11ஆம் தேதி அன்னைக்கு என்னுடைய 27வது பிறந்தநாள் விழாவை என்னுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டும் என்று ஆசை தெரிவித்திருந்தார்கள். சரி, 11ஆம் தேதி வச்சிருவோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கலை உலகத்தின் ஜாம்பவானில் இருந்த பாக்யராஜ் அவர்கள், அதுக்கு முன் பாரதிராஜ் அவர்கள் மறைவினால் இதை ஒத்தி வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னேன். அல்லது இன்று 25ஆம் தேதி அன்னைக்கு அந்த விழாவை எடுப்பதாக சொன்னார்கள். அதான் இங்கே வந்திருக்கேன். அது வந்து ரசிகர்களாக இதுவரை என் வாழ்க்கை பயணத்தில் என்னோடு நான் நடந்தால் என்னோட நடந்து, நான் ஓடினால் என்னோடு ஓடி, நான் வீழ்ந்தால் கூட என்னை தூக்கி விட்டு என்னை வழிநடத்தி என்னோட ரசிக பெருமக்களுக்காக இந்த பிறந்தநாள் விழா நான் இன்னுமே பெருசாக கொண்டாட மாட்டேன். இது வந்து கண்டிப்பாக கொண்டாடணும்னு எல்லாம் சொன்னனால இன்னைக்கு சரி ஒரு சிறப்பான ஒரு விழா, அந்த விழாவுக்காக வருகை வந்திருக்கின்றேன். அதை நான் பார்த்தேன். அருணாச்சலம் இறந்துருக்காங்க. நம்ம அவங்களுடைய மதர் வந்து பாடி கிளைம் பண்ணிட்டாங்கன்றாங்க. அது வந்து தீவிரமாக இன்னொரு தடவை வந்து விசாரணை செஞ்சு அது இல்லை, அவங்க சொல்கிறாங்க இல்லையா, தாய் வந்து தன் மகன் வந்து கஸ்டடியில் தான் இறந்துட்டான்னு சொல்லும் போது அது மேற்கொண்டு உனக்கு தீவிரமாக அரசு வந்து கவனம் செலுத்தி அது என் உண்மை நடந்தது என்னன்னு ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி கொடுத்தா பெட்டர். அதை நான் முதல்ல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது நீட்டு வந்து ஒரு அவசியம் தாங்க. ஒரு காவல்துறையில் சேரணும்னா கூட அதுக்கு வந்து தகுதி இருக்கிறா இல்லையான்னு வந்து கண்டுபிடிப்பதற்காக வந்து பயிற்சி போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தகுதி இருக்கா இல்லையான்னு சோதனைலாம் பண்ணுறாங்க. அப்போ நீட்டு வந்து ஒரு 2 விதத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேப்டன் ஃபீயை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறீங்க, எழுதினாலும் நேரடியாக வந்து கல்லூரியில் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு உருவாகுது. அப்புறம் இந்த போராட்டம் என்னன்னு எனக்கு புரியல. ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போதே 13 தடவை வந்து லீக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து விசாரணை பண்ணுறாங்க, விசாரணை எடுத்தாங்க, கோர்ட்டு கேஸ் போட்டாங்க, எல்லாம் நடந்துச்சு. இது நடக்காத சம்பவம் கிடையாது. ஆனால் இது நடக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் மேலே வந்து லீக் ஆன பிறகு அது உடனே 13 பேர் கைது பண்ணியிருக்காங்க. ஜூனில் வந்து எக்ஸாம் நடந்திருக்கு. அதாவது 2013 ஆரம்பித்த நீட்டு வந்து ஆரம்பத்து கட்டத்தில் வந்து 6,87,000 ஏதோ வந்து பேர் எழுதுனது. இன்றைக்கி வந்து 22 லட்சம், ஆல்மோஸ்ட் 23 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஆனால் இருப்ப சீட்டு இருக்கிறதே 1.5 லட்சம் தான். அப்படி இருக்கும்போது பெரிய கடுமையான போட்டி, ஒரு பரீட்சை எழுதுறாங்க. அந்த பரீட்சை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இந்த விதத்தில் நியாயமில்லைன்னு என்னுடைய கருத்து. ஆனால் இந்த இது வந்து என்னென்னா, வெளிநாட்டின் சதி, இந்த சதிக்கு உட்பட்டு இளைஞர்கள் சென்று விடக்கூடாது என்று தான் நான் சொல்கிறேன். கோரிக்கை என்னென்னா, இளைஞர்கள் வந்து எதற்காக ஒரு போராட்டம் நடக்கிறது, எதற்காக இது செய்யப்படுகிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்தியா வந்து மிக வேகமாக பொருளாதார அடிப்படையில் உயர்ந்து கொண்டிருக்கும் போது, அந்த பொருளாதார அடிப்படை உயர்கின்ற நாடு இருக்கும்போது அது எல்லாரும் வந்து சீர்குலைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ என்ற ஐயப்பாடு தான் வருது. ஏன்னா அதிகமான இளைஞர்களுள்ள நாடு இந்தியா என்று கருத்துக்கள் சொல்லும்போது அந்த இளைஞர்களை சிறப்பாக வழிநடக்கின்ற பொறுப்பு நம் அனைவருக்கும் உண்டு. ஆக இந்தியா வந்து சிறப்பாக ஒரு வல்லரசாக உருவாகி கொண்டிருப்பது, பொருளாதார ரீதி உயர்ந்து கொண்டிருப்பது, உலகங்களை பார்க்கக்கூடிய அளவில் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கும் போது இதுபோன்ற செயல்கள் இந்த நாட்டை சீர்குலைப்பதற்கான செய்யப்படுகின்ற சதி என்று தான் நான் நினைக்கிறேன். யார் வாய் திறக்கலைங்க? அது நீங்கள் அவரை தானே கேட்குறோம். நான் வந்து அதிகமாக கவனம் செலுத்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய கருத்து. அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, நான் சொல்றது கருத்து சொல்ல வரல. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா பொருளாதார அடிப்படையில் உயர்ந்து கொண்டிருக்கிற இந்தியாவை சீர்குலைக்கின்ற சதியில் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்றேன்.